அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. Adhiredi collection, Saravedi celebration. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get an induction stove free. Chera Home Junction ஆயுத பூஜை சிறப்பு தள்ளுபடி up to 50% offer. சுந்தராபுரம் Crosscut Road, Coimbatore. எனக்கு டைரக்ஷன் பிடிக்காதுமா. அப்படியா? இப்பவும் பிடிக்காது எனக்கு. I'm scared of direction. You have to deal with people. பட் ஆரம்பத்திலே எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் என்னடா ஆகணும் உனக்குன்னு கேட்டேன். எனக்கு ரைட்டர் ஆகணும்னு. இது எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கு வந்து பிச்சைக்காரன் ஆகணும்னு ஒருத்தன் பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்கு. சேதுக்கு என்னென்னா என்ன பிடிக்கும், கதை அவருக்கு பிடிச்சிருச்சு. ஓகே, நான் சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்கள், நான் ஏதாவது ஒரு டேரக்டரை உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறேன். நீங்கள் பண்ணலையா அப்படின்னாரு. இல்லை நான் பண்ணல, நான் ஏன் பண்ணுவேன், எனக்கு டேரக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் டைரக்ட் பண்ணுறதுனா நான் பண்ணுறேன், இல்லைனா நான் பண்ணல. பாண்டிராஜ், பாலாஜி தரணிதரன், எஸ்ஆர் பிரபாகரன், இவங்க 3 பேரும் சொன்னால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதெல்லாத்தையும் யோசிச்சு ஸோ படம் அழகாக முடிஞ்சாச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கணும். அங்கே தான் 7:30 ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம ஊருக்கே ஒரு கர்ஸ், ஒரு சாபக்கேடு இருக்குது. என்னென்னா படம் நல்லா இருக்குது ஆனால் ஓடுமான்னு தெரில. கேமராமேனாக இருக்கும்போது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு ஒரு படத்துக்கு இது நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 ஷோ போட்டோம். பார்த்தவங்க எல்லாரும் படம் சூப்பர் ஆனால் இது ஓடுமான்னு தெரில அப்படின்னாங்க. அதே இது அப்படியே ரிப்பீட் ஆகுது 96. இவ்வளோ ஒரு பேஷனட்டான ஒரு சினிமாட்டோகிராஃபர் டிரெக்ஷனுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஆசை எப்படி சார்? ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயத்துலேயே இருக்கட்டும், அந்த கேட்டு சாத்தினப்போ டைட் ஷாட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். சார் வந்து கேமராமேன் சார், யா. ஸோ வந்து ஐ திங்க் யூ ஜஸ்ட் விஷுவலைஸ் எவ்ரி திங் லைக் தேட், யுவர் பிரெயின் இஸ் ஃபங்க்ஷனிங் தட் வே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவ்வளோ காதல் கேமரா மேலே இருக்கிற ஒரு பர்சன் வந்து படம் எடுக்க போகிறேன், டிரெக்டர் ஆக போகிறேன் அப்படின்றப்போ ஐ திங்க் அதுலேயுமே இதை விட அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு பேஷனோ இருந்திருக்கணும். இஃப் யூ ஹேட் டு சூஸ் இட் அப்படின்றப்போ அந்த மொமெண்ட் எப்படி? எனக்கு டைரக்ஷன் பிடிக்காதுமா. அப்படியா? இப்போவும் பிடிக்காது. எனக்கு பிடிக்காதுன்னா ஐம் ஸ்கேர்ட் ஆஃப் டைரக்ஷன். ஓகே ஓகே. ஏன்னா யூ ஹேவ் டு டீல் வித் பீப்புள். ஓகே, அது எனக்கு சுத்தமாக வராது. அண்ட் என்னென்னா நான் என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு ஒரு தடவை கூட சரியாக எனக்கு கம்யூனிகேட் பண்ண வந்ததில்லை. ஓகே. ஸோ ஐ ஸ்டில் ஹேவ் தட் ட்ராபேக். அது வேறு டேரக்டர் ஆனதுனால அது அப்படி வேறு வழி இல்லாமல் கற்றுப்போம்ல. இல்லை, இப்போ அழகாக கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யோர் ஸ்டோரி டெல்லிங் இஸ் பியூட்டிஃபுல். ஐ மீன் அழகான இதாக நரேட்டிவாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு ரைட்டர் ஆகணுங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட். சினிமாட்டோகிராஃபி கூட எனக்கு 2வது தான். ரைட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் ஆரம்பத்திலே எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அக்கறையில் தான் சொன்னார், என்னடா ஆகணும் உனக்குன்னு கேட்டேன். எனக்கு ரைட்டர் ஆகணும்னு. இது எப்படி தெரியுமா இருக்குது? எனக்கு வந்து பிச்சைக்காரன் ஆகணும்னு ஒருத்தன் பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்குது. எந்த ரைட்டருக்கடா இந்த ஊரில் காசு தராங்க? அதெல்லாம் நான் வேறு இண்டஸ்ட்ரியிலலாம் மேபி தருவாங்க. தமிழில் அப்படி ஒரு கல்ச்சர் இல்லை. அதனால் மறந்துடு. இதுக்கப்புறம் நான் வந்து இந்த நினப்பே உன்ட்ட இருக்கக்கூடாது. ரைட்டர் ஆகணும்னு ஒழுங்காக எதாவது டெக்னிக்கலாக கற்றுட்டு நீ போயிரு அப்படின்னாரு. ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் டீப் இன்சைட் ரைட்டர் ஆகணுங்கிறது தான் ஆசை. ஆனால் அது எல்லா நாளும் எழுதுவேனா அப்படி நினச்சா எழுதுவேனா அப்படி கிடையாது. ரொம்ப ரேராக எப்பயாவது எழுதுவேன். ஆனால் அது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஓகே ஓகே. அப்படி தான் 96 எழுதுனது. ஓகே. எழுதிட்டும் டைரக்ஷன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. எழுதி ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லிவிட்டு, சேது ஃப்ரெண்டுங்கிறதுனால அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே கொடுத்துடலாம், யாரையாவது பண்ண சொல்லுங்கன்னு கொடுத்துடலாம் அப்படி தான் நினச்சேன். ஓகே. சேதுக்கு என்னென்னா என்ன பிடிக்கும், அதனால் அவர் கதையை கேட்டு முடிச்சுட்டு கதை அவருக்கு பிடிச்சிருச்சு. ஓகே. நான் சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்கள், நான் ஏதாவது ஒரு டேரக்டரை உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னு. நீங்கள் பண்ணலையா அப்படின்னாரு. இல்லை நான் பண்ணல, நான் ஏன் பண்ணுவேன், எனக்கு டேரக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லை, நான் யாரையா சொன்னேன். நீங்கள் டைரக்ட் பண்ணுறதுனா நான் பண்ணுறேன், இல்லைனா நான் பண்ணல அப்படின்னு ஒரே வார்த்தையில். தேங்க்ஸ் டு சேதுனா. உள்ள மனசில் வந்து நோன் தான் வருது, ஆனால் தலை இப்படி தான் ஆடுது. எனக்கு அவ்வளோ நான்சிங் நான் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஓகே. எஸ்ன்னு சொல்கிறேன். ஆனால் அடுத்த 3 மாதம் மரண பயம், எப்படி பண்ணுறது நமக்கு. ஏன்னா நான் புதுசாக வர டேரக்டர்ஸ் கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட கேமராமேனாக நான் ஒர்க் பண்ண எல்லாமே டெபியூ டேரக்டர்ஸ் தான். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த ஃபஸ்ட்டு டே வந்து கேட்பாங்க, சார் ஃபஸ்ட்டு ரோல் கேமரா சொல்லணும், அப்புறம் என்ன சார் சொல்லணும், இது ரோல் சவுண்ட் சொல்லணுமா, அப்புறம் ஆக்ஷன் சொல்லிட்டு அப்புறம் கட் சொல்லிடலாம்ல சார் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது அந்த பயம் இருக்கும், மாற்றி சொல்லுவோம், மறந்து சொல்லுவோம், ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ரோல் சவுண்ட் தானே சார் சொல்லணும், அப்புறம் வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கே அந்த பயம் வந்தது. நான் பல பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆர்டரில் சொல்லணும்னு, எனக்கு மாறி மாறி வருது. இப்படி சொல்லணுமா அப்படி சொல்லணுமா, அப்போ ஓகே டேக்கை நம்ம எப்படி அப்ரூவ் பண்ணணும், எல்லா கேள்வியும் அப்போ வருது. அண்ட் தேங்க்ஃபுல்லி நான் ஒர்க் பண்ண ஒரு 2-3 டைரக்டர்ஸ் whom I regard as குரு, அவங்களெல்லாம் அப்புறம் நினச்சிக்கிட்டேன்.
குறிப்பாக பாண்டியராஜ், பாலாஜி தரணிதரன், எஸ்ஆர் பிரபாகரன், இவங்க 3 பேரும் அவங்களோட முதல் படங்கள்லேயே வந்து பயங்கரமாக ஒரு நல்ல டைரக்ஷன் பண்ணவங்க. ஸோ நான் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, ஒரு அப்ரூவ் பண்ணுவாங்க, அதெல்லாத்தையும் யோசித்து அப்புறம் எனக்கு நான் ஒரு ஸ்கீம் ஒன்று டிவைஸ் பண்ணி அப்படி இது பண்ணதான். ஸோ டைரக்ஷன் வாஸ் நெவர் இன் மை விஷ் லிஸ்ட். இப்போவுமே வந்து நான் டைரக்ஷன் பண்ணுறது வந்து நான் எழுதுறது படமாக வர்றதுனால நான் டைரக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அது வருது அப்படியே ஒரு மாதிரி இதோட சேர்ந்து அதுவும் வருதுன்னு சொல்லலாம். பட் அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தி ஸ்டோரி. நான் நினைச்சேன் ஒருவேளை எனக்கு இது ரொம்ப இன்னும் பிடிச்சிருந்துச்சு, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ பிடிக்குது. அது யூ என்ஜாய் இட் நவ. ஆமாம், ஏன்னா அதோட கஷ்டம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, பழகிடுச்சு. இப்போ கார் ஓட்ட கற்றுக்கும் போது பிகினிங்கில் ரொம்ப பயப்படுவோம், அப்புறம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு, செட் ஆகிடும், லெஃப்டில் டீல் பண்ணுவோம். ஆமாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஓகே இப்போ வந்து ஒரு டிரெக்டராக வரும் அப்படின்றப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பொறுப்பு ஜாஸ்தி. ஸோ அந்த பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குன்றனால ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய விஷயங்களை டேக்கிள் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று சொன்னீங்க, பட் அதை தாண்டி அந்த படத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அது நீங்கள் முடிச்சுருப்பீங்க. யூ வுட் ஹவ் ஷாட் தி என்டையர் ஃபில்ம். ஆனால் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது வந்து another tedious ப்ராசஸ். இந்த என்டையர் ஜேர்னி ஆஃப் 96 நிறைய பேர் உங்ககிட்ட 96ல் இந்த விஷயம் எப்படி பண்ணீங்க, அதை எப்படி பண்ணீங்கன்னு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. பட் திஸ் ஜேர்னி ஆஃப் அதை ஷூட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, ஹவ் வாஸ் இட்? முதல்ல ஒரு இயக்குனராக அந்த பண்ணுற ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? வாஸ் இட் ஈஸி ஆர் வாஸ் இட் டஃப்? இட் வாஸ் என்ஜாயபிள் ஆக்சுவலி. கிரேட். ஈஸியான்னு எனக்கு தெரியல. ஓகே. ஏன்னா இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். ஏன்னா லிட்டரலாக ஃபர்ஸ்ட் டே வந்து அண்டர் வாட்டரில் ஷூட் பண்ணுறோம். ஓகே. த வெரி ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஏன் அது உங்களோட முதல் நாளோட ஷூட் அப்படி அந்த லொக்கேஷனில் அதை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? ஆசையெல்லாம் இல்லைம்மா, அமைஞ்சதே அப்படி. ஆமாம், அமைஞ்சதே. ஏன்னா அந்தமானில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், லைஃப் ஆஃப் ராம். ஓகே ஓகே. ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த அண்டர் வாட்டர் கேமராமேன் என்னோடய ஃப்ரெண்டு சுமேர் வர்மான்னு, அவர் வந்து அவரோட டேட்ஸ் பார்க்கணும்ல, ஏன்னா அவர் நிறைய இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் பண்ணுறவர். அவர் அந்தமான் வந்தோடனே இதை முடிச்சிருவோன்ட்டார். ஸோ நான் என்ன நினச்சேன், தண்ணிக்குள்ளே இப்படி குதிக்கிறதெல்லாம் எடுப்பாங்க, நம்ம வந்து இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி அவர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, அவர் வந்தார், எல்லாரையும் அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி தண்ணி கட்டியில் கூப்பிட்டு போயிட்டார். அது கிட்டத்தட்ட ஒரு 25 feet உள்ளே போய் ஸ்டார்டட். ஏன்னா அங்கே என்ன ஒன்றும் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் சொல்ல வேண்டிய டைலாக்லாம் அங்கே பேச வேண்டிய இதே இல்லையா அப்போ? ஆமாம், ஏன்னா உள்ளே போயாச்சு, உள்ளே போய் ட்ரைனிங் ஏற்கனவே கொடுத்து வச்சுருந்தாங்க சேதுக்கு. போன உடனே போயிட்டு ஒரு ஓகேவா அப்படின்னு கேட்டார். அப்புறம் நம்ம அதில் மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், இந்த ஹைட்டில் வரணும், இப்படி வரணும், வரும்போது இந்த எக்ஸ்ப்ரெஷன் வேணும் எனக்கு, இந்த ஃபிஷ் எனக்கு பக்கத்தில் இருந்தால், இது எல்லாத்தையுமே ஆக்ஷனில் தான் சொல்லணும். நீங்கள் ஒன்றும் பேச முடியாது, தண்ணிக்கடியில் என்ன ஒன்றுமே இது கிடையாது. ஸோ எல்லாமே சைகை தான். ஓகே, நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், இந்த எக்ஸ்பிரஷன் தான் வேணும் சேதுன்றதை எப்படி சார் கன்வே பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு. அதாவது வெளியில் சேதுட்டையாவது ஓரளவுக்கு சொல்லியிருந்தோம், அவர் கீழே போயிட்டா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பார். நம்ம அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பேடல் பண்ணி வர்றதுக்குள்ளார டைம் ஆகிடும். அவர் இஸ் அ ப்ரொஃபஷனலில் அப்படியே மீன் மாதிரி போவார் உள்ளார டக்குன்னு. ஸோ அதனால் யூ ஹேவ் டு பி வெரி ஃபாஸ்ட். அதனால் அந்த இது தான் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேயே தெரிஞ்சிருச்சு இந்த கதை இப்படி தான் போகுது, இந்த படமே இப்படி தான் போகுது அப்படின்னு. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட அந்த சாங்கே வந்து 14 days ஷூட் பண்ணோம். ட்ராவல் எல்லாம் சேர்த்து 22 days. ஒரு ப்ரொடியூசர் அதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதில் இத்தனைக்கு டான்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு ஊராக சுற்றுறது தான் அந்த பாட்டு. ஆனால் அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஏன்னா அந்தமானே 4 நாள் ஷூட் பண்ணோம். 4 நாளும் மழை இருந்தது, கடலில் போய் ஷூட் பண்ணோம், ஹேவ்லாக்கில் அங்கே எங்கேன்னு எங்கெங்கேயோ ஷூட் பண்ணுறோம். 4 நாள் தான் ஒரு சாங்க்கான நம்பர் ஆஃப் டேஸ். அது முடிக்கும் போதே சேது கேட்டாப்புல, முடிஞ்சா 4 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கே அப்படின்னு. இல்லைப்பா இங்கேருந்து கல்கட்டா போகிறோன்னா. ஓ கல்கட்டா இல்லை, ஆமாம் இங்கேருந்து பக்கம் இல்லை, இப்படியே போயிடலாம்ல அப்படின்னாரு. ஆமாம், அங்கேருந்து அப்படியே எப்படி ரிட்டர்ன் சென்னை இப்படி வந்துடுறோமான்னாரு. இல்லைப்பா அங்கேருந்து ஜெய்ப்பூர் போகிறோம் அப்படின்னாரு. ஜெய்ப்பூரில் என்னன்னா அந்த ஒரு காரில் ட்ரிஃப்டிங் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்குது, அது எங்கே எடுப்பீங்க அப்படின்னாரு. அங்கே ஒரு லேக் ஒன்று இருக்குது, சாம்பர் சால்ட் லேக்குன்னு, அங்கே எடுக்கிறோம். ஓகே ஓகே, அங்கேருந்து இப்படி அங்கே ஏர்போர்ட் இருக்கலாம், அங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் வரலாம் இல்லைன்னா. இல்லைப்பா அங்கேருந்து ஜோத்பூர் போகிறோம் அப்படின்னோம். அங்கேயே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டார். சரி ஜோத்பூரில் என்ன இருக்குன்னாரு. அங்கேருந்து இதெல்லாம் எடுக்கணும்னு. அப்புறம் அப்படின்னாரு. அங்கேருந்து ஜெய்சால்மர் போகிறோம், அங்கே அந்த சாண்ட் டியூன்ஸ்லாம் இருக்குது அங்கே. சரி அப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் நம்ம திருப்பி ஜெய்ப்பூர் தானே வந்து ஆகணும்னு. இல்லை அங்கேருந்து அப்படியே நம்ம சண்டிகர் போயிட்டு. எப்பயே வீட்டுக்கு விடுவேன் நீ? அதான் அவரோட மூடு அதான். சரி நீ பேசி முடிங்கிற மாதிரி விட்டார் அவர். இல்லை சண்டிகர் போகிறோம், சண்டிகர்லேருந்து அப்படியே மணாலி போகிறோம். சரி மணாலியில் இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு. சரி ஓகே சார், அப்போ நீங்களா இல்லை மணாலியோட முடிஞ்சிருச்சு, அப்புறம் ரிட்டர்ன். அப்போ அவ்வளோதான் நான் முடிஞ்சா அதோட அப்படின்னாரு. ஸோ அது
அந்த ஹோல் இது வந்து ட்ராவலே என்ஜாய் பண்ணாத மனுஷன் தான் சேது. அவருக்கு எப்படின்னா ஷூட் முடிஞ்சால் வீட்டுக்கு போகணும், வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கவங்களெல்லாம் வம்பிழுத்துட்டு தூங்குறது தான் அவருடைய இது. அவரை இப்படி சுத்த விட்டு கடைசியில் மணாலி வரும்போதெல்லாம் அவருக்கு எப்படியும் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போட்டிருப்போம், நாங்கள் பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு ஹோட்டலில் இருப்போம். அவர் அப்படியே வந்து எங்கள் ஹோட்டலே தங்கிட்டார், எங்கள் கூட பேசிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துவீங்க, அங்கேருந்து எந்திரிச்சு அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கிராஜுவலி ஹி ஸ்டார்டட் என்ஜாயிங் த ட்ராவல். ஸோ அதுக்கப்புறம் எந்த அளவுக்குனா படம் முடியும் போது இந்த மாதிரி நீங்கள் எதாவது ட்ராவல்லாம் போனேன் நீங்கள் கூப்பிடுங்க, நானும் சும்மா வர்றேன். ஏன்னா அவருக்கு பெரிய என்ஜாய்மெண்ட் என்னென்னா அங்கே யாருக்குமே சேதுவை தெரியாது. அவர் அப்படியே எங்களோட இருக்கிற பாட்டு வரலாம், காஸ்டியூம்ஸும் ஒரு ஆக்டர் மாதிரி இருக்காது, அதில் ஒரு ஒரு அட்வென்ச்சரில் போகிற ஒரு ஆளோட ஒரு ஜிப்சி ஒரு காஸ்டியூம். எக்ஸாக்ட்லி. ஸோ ஹீ வில் லிட்டரலி மர்ஜ் வித் அஸ். அவரை நீங்கள் ஒரு டெக்னீஷியன் சொல்லிடலாம், அப்படி தான் இருப்பார் பார்க்குறதுக்கு. அதை அவர் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் படம் போக போக என்ன சொல்கிறது, இட் ஒன்லி ஜஸ்ட் கெப்ட் க்ரோயிங். ஸோ எஸ், ஷூட்டிங் வைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இட் காட் பெட்டர், நீங்கள் யோசிச்சதை தாண்டி நல்லா போயிட்டே இருந்துச்சு. ஸோ படம் அழகாக முடிஞ்சாச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுட்டு? அங்கே தான் 7:30 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னென்னா இந்த படம் நம்ம ஊருக்கே ஒரு ஒரு கர்ஸ், ஒரு சாபக்கேடு இருக்குது. என்னென்னா படம் நல்லா இருக்குது ஆனால் ஓடுமான்னு தெரில. அதாவது எப்படின்னா நல்லா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் சாப்பிட்லாமான்னு தெரில. இந்த மாதிரி ஒரு ஒரு முட்டாள்தனம்னே சொல்லலாம். அது இங்கே இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு சில நார்ம்ஸ் இருக்குல்ல, இங்கே ஓடும்னு நினச்சி ஒரு சில நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. அது அவங்களுக்கே ஒர்க் அவுட் ஆகிறதில்ல, விட்டுருந்தாலும் அது எதுனாலையோ காலங்காலமாக அது இருக்கு. சைலண்ட்டாக வந்து ரெட் காயின் போய் அந்த இதில் பாக்கெட் பண்ண ஃபீல் எனக்கு. இல்லை அது ஒர்க் ஆகுதுன்னா அதை நம்மளும் கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. அதுதான் ஆகலையே, அதை வச்சுக்கிட்டு ஒரு இதில் சுந்தரராஜன் சார் சொல்லுவார்ல, என்னதுன்னு அது ஒன்றும் இல்லை கீழே போட்டிருப்பார். அந்த மாதிரி ஒரு ஒன்றும் இல்லாத விஷயந்தான் அது. ஏன்னா அந்த படத்தை பல பேர் பார்த்துட்டாங்க. இதுக்கு முன்னாடியே வேறு எங்களுக்கு நடந்திருக்கு, கேமராமேனாக இருக்கும்போது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு ஒரு படத்துக்கு இது நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 ஷோ போட்டோம். பார்த்தவங்க எல்லோரும் படம் சூப்பர் ஆனால் இது ஓடுமான்னு தெரில அப்படின்னாங்க. அதே இது அப்படியே ரிப்பீட் ஆகுது 96க்கு. நல்லா இருக்குது ஆனால் இது ஓடுமான்னு தான் தெரில, பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா மனசுக்குள்ளே ஒரு விஷயம் அப்போவே தோணிடுச்சு, இந்த படம் தேட்டருக்கு வந்துச்சுன்னா 100 days. அப்பவும் இப்பவும் எப்பவும் Adhiredi Collection Saravedi Celebration. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get an induction stove free. Chera Home Junction Ayudha Pujai சிறப்பு தள்ளுபடி up to 50% offer. Sundrapuram Crosscut Road, Coimbatore.